നോൺ വെജ് കഴിക്കാൻ പാടില്ല എന്നൊരു അഭിപ്രായം. ചേട്ടാ അത് ഒരു ഫേക്ക് ന്യൂஸா? அவனோ ஒருத்தர் போட்டது சோசியல் மீடியால அதை பத்தி நேஷனல் வைட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது எதுக்கு போட்டேன்னு தெரியல. அவனுக்கு யாரோ கேட்டாங்க டீம்ல, யாரா நீ என்னன்னு. அவன் ஒரு தனியா காந்தார பருவன்னு ஒரு பேஜ் போட்டு அதுல ஒரு டிசைன், என்ன காந்தார டிசைனை போட்டு வச்சிருக்கேன் வந்து, அதுல இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வந்து. அது எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது நாங்க அதுக்கப்புறம் யார் இவன் என்ன பண்றாங்க அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட்டர் ஓட்டு இருக்காங்க எங்க சோசியல் மீடியால. அது சும்மா ஃபேக் நியூஸ். அது அப்படி யார் சொல்லுவாங்க? எப்பவுமே வந்து ஒரு ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஹேபிட் ஆகட்டும், அவனுடைய ஃபுட் ஆகட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அது வந்து யாருக்குமே கொஸ்டின் பண்ற இது கிடையாது, அதிகாரம் இல்லை அங்கே. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸஸ். நாங்க யார் அதை கொஸ்டின் பண்றது? நீங்க இப்படி பண்ணதான் அப்படின்னு யாரு? நாங்க படத்துல எல்லா எலிமெண்ட்ஸும் காமிக்கிறோம். ஒரு ஒரு கடவுளை பத்தி எப்படி இருக்கோ அதுவும் நம்ம காமிக்கிறோம். ஒரு ட்ரைபல், ஒரு நேச்சர் வர்ஷிப்பிங் அது வந்து காமிக்கிறோம். பேசிக்கலி நாங்க வந்து இங்க பயாஸ்டா வந்து ஏதோ இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு வரல. ஃபிலிம் ஒரு ஒரு ரைட்டர்ஸ், ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆகிட்டு நாம எப்பவுமே அது பயாஸ்டா கூடாது. நாங்க என்ன இருக்கு அது காமிக்கணும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தான், நீங்க தான் சொல்லணும். அதுல என்ன நல்லது என்ன கெட்டது அது நீங்க சொல்லணும். ஸோ நான் எப்பவுமே அது வந்து இப்படி இருந்தா அப்படின்னு நான் எப்பவுமே அது வந்து ഒത്തിവ മാറ്റം. അതൊരു ഫേക്ക് ന്യൂസ്. സാർ ഐഡിയ എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു ഡിഫറെന്റ് കോംബോയാണ്. അപ്പൊ അത് വളരെ ഡേഞ്ചറസ് ആയ കോംബോയാണ്. കാരണം ഓഡിയൻസ് എങ്ങനെ അത് എടുക്കും എന്നുള്ള ഒരു റിലീജിയൻസ് എപ്പോഴും ഓഡിയൻസ് കണക്ട് ചെയ്യുന്ന ഒരു സിനിമകളാണ്. അപ്പം ഇങ്ങനെ ഒരു സിനിമ കാന്താര ഫണ്ണ് ഓഡിയൻസ് വലിയ റെസ്പോൺസ് എടുത്തു. അപ്പം അങ്ങനെ ഒരു മിത്തോളജിക്കൽ ബിലീഫ് ഉള്ളപ്പോ ഇങ്ങനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പോൾ എത്രത്തോളം റിസ്ക് ഉണ്ടായിരുന്നു? டெஃபினெட்லி ரிஸ்க் இருக்கும். ஒரு ஒரு மைத்தாலஜி கனெக்ஷன். நம்ம வந்து ஃபோக்லோர், பேசிக்கலி நான் வந்து ஃபோக்லோர், இந்த இந்த ட்ரைபல் வர்ஷிப்பிங், நம்ம நேச்சர் வர்ஷிப்பிங், அது மனுஷனுக்கும் நேச்சருக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட், இந்த மாதிரி சொல்லும் போது டெஃபினெட்லி ரிஸ்க். என்னன்னா ஸ்டோரியே வந்து கான்ஃபிளிக்ட் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம ஸ்மூத் ஆக்கணும். ஒரு 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 ஸ்க்ரீன் பிளே ஒரு ஸ்டோரியில வந்து அதை நம்ம ஸ்மூத்தா கொண்டு வந்து நல்ல பேக்கேஜிங்ல, ஸோ ஆடியன்ஸை வந்து என்டர்டைன் பண்ணிட்டு அவர் என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த 2.5 hours அவர் கொடுக்குற மணி டைம் எல்லாரும் வேல்யூ பண்ணிட்டு அவரை என்டர்டைன் பண்ணணும். சேம் டைம் ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். முதல்ல நம்ம என்ன சொல்ல போயிருக்கோம் அது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அ டஃப் ஜாப். ஆனா ஒரு நல்ல டீம் இருந்தா அது வந்து கொஞ்சம் ஈஸியாயிட்டு எல்லாருக்குமே. இப்போ நான் வந்து நம்ம டீம்ல நம்ம ஒரு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணோம்னா அங்கே ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். ஸோ ஒரு 15 டைம்ஸ் மோஸ்ட்லி அரவிந்துக்கு, இப்போ பிரகதி பொண்டாட்டிக்கு, நம்ம ப்ரொடியூசருக்கு, எல்லாருக்குமே நானும் என்னுடைய ரைட்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கும், நரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த கொஸ்டின்ல வந்து எங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னா அது ஒரு சால்வ் ஆகலைன்னு தான் ஒரு இது வரும். அந்த மாதிரி நம்ம எப்பவுமே வந்து அப்ரோச் அப்படியே இருக்கும். ഈ പേഴ്സണലി മെന്റലി ഫിസിക്കലി എത്രത്തോളം അറ്റാച്ച്ഡ് ആ കാന്താരയായിട്ട്? அது அது கேட்டீங்கன்னா நம்ம இமோஷனலி பிரேக் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவ்வளோ இமோஷனலி, பிசிக்கலி, மென்டலி, லைக் இட் இஸ் லைக் 5 years ரைட். நான் வந்து மொத்த டீம் வந்து நான் இவர் எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் நைட்டு செகண்ட் லாக்டவுன்ல கூப்பிட்டு அரவிந்துக்கு, மகா இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கேன்னு கூப்பிட்டேன். இவருக்கு இவனும் எக்ஸைட் ஆயிட்டான். ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணேன், அவரும் எக்ஸைட், எல்லாரும் எக்ஸைட் ஆயிட்டாங்க. அங்கே ஃபோன்லேயே ஆல்மோஸ்ட் 1/2 hour பேசணும், அரை கண்டே முதல்ல. ஸோ டிஸ்கஸ் பண்ணி அங்கேயே நான் இமீடியட்லி ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு ஒரு லொக்கேஷன் போனேன். அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ட்ரீ ஃபாலிங் இடம். இதை பாரு, இந்த இடத்துல இப்படி இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். அன்னைக்கு வந்து எக்ஸைட் ஆனது மொத்தம் 5 years போச்சு அவனுக்கு. ஸோ ஸோ எல்லாருக்குமே, நாட் ஓன்லி மீ, எல்லாருக்குமே வந்து மொத்த ஃபேமிலியோட, இப்போ எனக்கு என்னுடைய பசங்களை வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த காந்தாரில் இருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜர்னி யாருமே பார்க்க முடியல. இந்த ஹோல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம டிஸ்கனெக்டடா கம்ப்ளீட்லி அந்த காந்தார வேர்ல்டுக்குள்ள, ஃபாரஸ்ட்குள்ள. அதான் அரவிந்த் சொல்லிட்டு இருந்தாங்க, லைட்ஸ் எல்லாம் இங்கதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ட்ரைப் வந்து சிட்டிக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட்ல தான் இருக்கும் நம்ம எல்லாம். இப்போ அவ்வளோ டிஸ்கனெக்டட் ஃப்ரம், வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ரொம்ப ஐ திங்க் இப்பவும் வந்து யாருக்குமே தூக்கம் இல்லை. நாங்க வந்து ஆல்மோஸ்ட் 3 months இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே, இவன் மட்டும் பெங்களா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். வேற இண்டஸ்ட்ரியில எல்லாம் படம் பண்ணிட்டு இருக்கா ஹைதராபாத்ல இங்க எல்லாமே. நாங்க வந்து அரவிந்த் ஆகட்டும், சேட்டா ஆகட்டும், ராஜேட்டா, ரஜினிஷ் இப்போ ஸ்டுடியோல இருக்காங்க. அவரு எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நான் வரணும் இங்க ப்ரொமோஷனுக்கு. ஸோ
இட்ஸ் லைக் ஹோல் டீம் 48 ஹவர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே தூக்கம் இல்லாம கண்டினியூஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் ரிலீஸ் எல்லாருமே 1 வீக் 10 days அந்த மாதிரி வெறும் தூக்கம் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் வந்து. എല്ലാവരും തൂങ്ങിടും മോസ്റ്റ്ലി. ഈ ഞങ്ങൾ മിസ് ചെയ്യുന്ന ഒരു ഋഷഭ് ഷെട്ടി ഡയറക്ടർ ഉണ്ടല്ലോ, സാഹിബ് പ്രഷാലി ചെയ്ത തിരുപ്പാട്ടിയൊക്കെ ചെയ്ത ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടറിന്റെ പ്ലാൻസ് ഉണ്ടോ ആഫ്റ്റർ? இந்த படம் வந்து ஆ கைண்ட் ஆஃப் டைரக்டர் தான் பண்ணுது, அதே டைரக்டர் தான் பண்ணுது. சேம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அதான் பண்ண முடியும், அதான் பண்ண தெரியும், அது அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்கேல்ல வந்ததுன்னா நான் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் ஃபிலிம்ஸ் லைக் தட். சர்க்காரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு இமோஷனலி கனெக்டடான ஒரு படம். இப்போ காந்தாரா வந்து நீங்க இவ்வளவு பெரிய ஹிட் பண்ணிட்டு அதுக்கு இன்னொரு பார்ட் வந்து அது ஒரு ஸ்கிரிப்ட் இவ்வளோ ஒரு ஸ்கேல்ல வந்துருச்சு, அதை நம்ம பண்ணிட்டோம், ஓகே. ஆனா எனக்கு வந்து எப்பவுமே அந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரி பத்தி சொல்லணும், அதான் எனக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ்.